Hello friends, welcome back to Happystudents YouTube channel. போன வீடியோவில் நம்ம barcode scanner and fingerprint scanner பற்றி பார்த்தோம். எப்படி barcode scanner யூஸ் பண்ணுறது, எப்படி fingerprint scanner யூஸ் பண்ணுறது, அதோட செக்யூரிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, barcode scannerக்கு barcode எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து வந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாக், அதாவது ஒரு டைமர் பேஸ்ட் ஈவெண்ட் ஒன்று ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட டைமர் பேஸ்ட் ஈவெண்ட் அப்படிங்கும்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அலாம் கிளாக். நம்ம ஒரு அலாம் செட் பண்ணிட்டு தூங்கிடுவோம், அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம செட் பண்ண டைமில் கரெக்டாக அந்த அலாம் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் நம்ம கிளாக் யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாக் அலாம் கிளாக்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. ஏதோ ஒரு ஆக்ஷன் ஒரு பர்டிகுலர் சைக்கிள் பீரியட் ஆஃப் டைமில் ரிப்பீட்டடாக நடக்கிறதுக்கு இந்த அலாம் கிளாக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு லேபிள் வைக்கிறேன், யூசர் லேபிள் போயிட்டு ஒரு லேபிள் வைக்கிறேன், பட்டன் அண்ட் ஒரு கிளாக் வைக்கிறேன், சென்சார்ஸில் கிளாக் வைக்கிறேன். இந்த லேபிளுடைய டெக்ஸ்ட்டை 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோடைய சைஸை 25 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கிளாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒன்று டைமர் எனேபிள்டு. இந்த டைமர் எனேபிள்டு அப்படின்னா டைமர் ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். டைமர் ஆல்வேஸ் ஃபயர்ஸ் அப்படின்னா நீங்கள் பேக் எண்டில் உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஆனாலும் இந்த டைமர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, அந்த அப்ளிகேஷனில் 24 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 24 ஹவர்ஸும் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணால் கூட இந்த டைமர் ரன் ஆகி உங்களுக்கு அந்த ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய டைமில் இந்த டைமர் ஆல்வேஸ் ஃபயர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அடுத்தது டைமர் இன்டர்வல். எத்தனை செகண்டுக்கு ஒரு தடவை இந்த டைமர் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த டைமர் இன்டர்வல் அப்படிங்கிறது மில்லி செகண்ட்ஸில் இருக்கும். இப்போ 1000 அப்படிங்கிறது 1 செகண்ட், 5000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது 5 செகண்ட், அந்த மாதிரி கணக்கில் வரும். நம்ம ஒவ்வொரு தடவை டைமர் ஃபயர் ஆகும்போதும் இந்த டெக்ஸ்டோட வேல்யூவை 1 வச்சு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கணுங்களா. ஸோ இப்போ நான் பட்டனோட கிளிக்கில் எழுதுறேன், பட்டன் 1 டாட் கிளிக். ஸோ டைமர் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். டிசைனரில் டைமரை டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த டைமருக்கு ஆல்வேஸ் ஃபயர் தேவையில்லை. டைமர் டாட் எனேபிள்டு கொடுத்துக்கலாம். ஸோ லாஜிக்கில் ட்ரூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ண உடனே டைமர் எனேபிள் ஆகிடும். ஸோ இந்த டைமர் எனேபிள் ஆனதும் இந்த டைமரோடைய ஒவ்வொரு ட்ரிகர்லையும் நம்ம இந்த லேபிளுக்கு வேல்யூ ஆட் பண்ணலாம். செட் லேபிள் டாட் டெக்ஸ்ட் டு math, label dot text plus 1. ஸோ இந்த டைமர் ஒவ்வொரு தடவை ட்ரிகர் ஆகும்போதும் ஒரு 1 இந்த லேபிளுக்கு ஆட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ டைமர் எனேபிள் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த லேபிளில் ஒரு 1 கண்டினியூஸாக ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கவுண்ட் டவுன் டைமராகவோ இல்லை ஸ்டாப் வாட்சாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கரண்ட் டைம் வேணும், இப்போ எனக்கு என்ன டைம் இருக்கோ அந்த டைம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டைமர் எனேபிள் ஆகுது. லேபிள் 1 டெக்ஸ்ட்டை நம்ம எடுக்கிறோம். செட் லேபிள் 1 டாட் டெக்ஸ்ட் டு கிளாக்ல போயிட்டு இந்த ஃபார்மட் டைம் இன்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை நம்ம செட் பண்ணுறோம். இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு கிளாக்ல நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கால் கிளாக் 1 டாட் நவ். ஓகே, இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்டன்ட் உங்களுக்கு கால் ஆகுது. ஓகே, பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ரெண்டையுமே பட்டன் கிளிக்கில் வச்சுருக்கோம். இது ஆக்சுவலி டைமரோடைய ஃபயரில் வைக்கணும். ஸோ கிளாக் போயிட்டு இப்போ நான் பட்டன் அப்படி கிளிக் பண்ணுறேன். பாருங்க, அந்த லேபிள் நமக்கு ஒரு ஆக்சுவல் டிஜிட்டல் கிளாக்காக ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ண உடனே இந்த கிளாக்கை எனேபிள் பண்ணிக்கோ. இந்த கிளாக் எனேபிள் ஆன உடனே எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை
இந்த லேபிளோட டெக்ஸ்ட்டுக்கு கரண்ட் டேட், இந்த நிமிஷம் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை பாஸ் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி கொடுக்கறதுனால அது ஒரு டிஜிட்டல் கிளாக்காகவே ரன் ஆகுது. சரி, ஓகே, இப்போ இது ரன் ஆகுது. இதை வச்சு ஒரு ஈவெண்ட் எப்படி நம்ம ட்ரிகர் பண்ணுறது? இன்னொரு டைமர் வைக்கலாம். அதை வச்சு நம்ம ஒரு ஈவெண்ட் எப்படி ட்ரிகர் பண்ணுறது, அலாம் கிளாக் மாதிரி எப்படி ஒன்று யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ சென்சார்ஸ் போயிட்டு இன்னொரு கிளாக் வைக்கிறேன். இந்த கிளாக் எனேபிள்டை மட்டும் எடுத்துடும். ஒவ்வொரு 1000 மில்லி செகண்ட்ஸுக்கும் இது செக் பண்ணும். ஸோ இப்போ பட்டன் கிளிக் பண்ண உடனே கிளாக் 2வை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். டைமர் எனேபிள் பண்ணிட்டு அதையும் ட்ரூவாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளாக் 2வோடைய டைமரில் நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ் எழுதுவோம். கிளாக் 2வோட டைமரில் செக் பண்ணலாம். ஒரு இஃப் கண்டிஷன் வைக்கிறேன். இஃப் லேபிள் 1வோடைய டெக்ஸ்ட் நமக்கு தேவையான ஒரு டெக்ஸ்டாக இருந்தது அப்படின்னா, ஸோ லாஜிக்கில் போயிட்டு ரெண்டு ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போது லேபிள் 1வோடைய டெக்ஸ்ட். இஃப் லேபிள் 1வோடைய டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம கொடுக்கக்கூடிய இதோ ஒரு வேல்யூ. பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது, 06, 23, 20, 20, 7, 29, 35 இருக்கு இல்லையா? கொடுக்க ஆரம்பிக்கலாம். 06, 23, 20, 20, ஸ்பேஸ் 07, 31, 00. ஸோ ஏன் நான் 31 கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்த மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு நிமிஷம் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸ்க்ரீனோடைய பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஸ்க்ரீன் 1 டாட் பேக்ரவுண்ட் கலர் 2 நமக்கு தேவையான ஏதோ ஒரு கலரை செட் பண்ணிக்கலாம். கலரில் போயிட்டு ரெட் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் கொடுத்தா போதாது. கடைசியில் ஏஎம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 06, 23, 20, 20, ஸ்பேஸ் 07, 31, 00 AM. ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆனால் மட்டும்தான் இந்த செகண்ட் கிளாக் ட்ரிகர் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஆக்ஷன் நடக்கும். பாருங்க, பார்த்தீங்களா? இந்த செகண்ட் கிளாக் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு செகண்டுக்கும், அதாவது ஒவ்வொரு 1000 மில்லி செகண்ட்ஸுக்கும் இது செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோஷியலில் இருக்கக்கூடிய இந்த ஷேரிங் ஆப்ஷன் அண்ட் புஷ் நோட்டிஃபிகேஷன். இந்த ஷேரிங் அண்ட் புஷ் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம இதை நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை பார்க்கலாம்.